தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து ஜீத்தவனராமா அப்படிங்கிற கோயில். ஓகே. இது ரொம்ப முக்கியமான கோயில். ஏன்னாக்கி இது வந்து அவங்க கெட்டின காலத்தில வந்து 3வது உலகத்திலேயே 3வது பெரிய கட்டிடம். அதாவது 2 பிரமிடுக்கு பிறகு அடுத்தால இதுதான் கட்டிடம். அ ஸ்தூபாவுல இதுதான் பெருசு. ஓகே. இத கெட்டினவர் பேரு மகாசேனா. இது வந்து 3வது செஞ்சுரியில அவரு கட்டியிருக்காரு. நான் அவரு பேர்ல கட்டல. அவருடைய தம்பி அண்ணன் ஜித்தவன திஸ்ஸா அப்படிங்கிற பேர்ல அவரு கட்டியிருக்காரு. இது வந்து ஏறக்குறைய 400 ஃபீட் வளர்த்தி இது. ஓகே. இது எடுத்திருக்க இடம் வந்து 22,33,000 ஸ்கொயர் மீட்டர். இது கெட்டதுக்கு யூஸ் பண்ணது வந்து ஏறக்குறைய 9,33,00,000 செங்கல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 15 வருஷம் ஆயிருக்கு. ஓகே. இது மட்டும் இல்ல நெறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. இப்போ வந்து நமக்கு தெரியும் நம்ம அந்த காலத்தில வந்து இந்து மதத்தில சமணம், சைவம்னு இருந்து, கிறிஸ்டியானிட்டியில கேத்தலிக், புரொட்டஸ்டான்ட் இருந்து, அதுக்கு பிறகு முஸ்லீம்ல சன்னிசியா. அதே மாரி இவங்கட்டயும் தேர்வாடா, மகாயானம்னு 2 குரூப் இருந்திருக்கு. இவரு வந்து மகாயானத்தில அந்த ஃபாலோ பண்ணியிருக்காரு. தேர்வாடா தான் பழைய குரூப்பு. இவரு அங்க வந்து தேர்வாடா அவங்கள வந்து நெறைய கொடுமைலாம் படுத்தியிருக்காரு. நெறைய பேர் இறந்திருக்காங்க. இவரு டைரக்ட்டா யாரையும் கொன்னதா இல்ல. இருந்திருக்காங்க. இந்த மாரிலாம் இது இது இந்த இதுக்கு பின்னால இந்த ஹிஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா, அவங்கலாம் இந்த மயானத்த பின்பற்றப்ப இப்படி ஒரு பெரிய கோயில கட்டிக்கிட்டு, மற்ற கோயில மற்ற அந்த தேர்வாடா குரூப்ப வந்து நெறையா இது பண்ணதாட்டு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஓகே. ஆனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடத்துல ஒண்ணு. நாங்க அத முடிச்சுட்டு அடுத்தால போனது வந்து ஜீத்தவராமாயா இமேஜ் ஹவுஸ். ஓகே. இமேஜ் ஹவுஸ்னா என்னுடைய புரிதல் படி என்னன்னாக்கி, நம்ம ட்ரெடிஷனல் கோயில் இருக்குல்ல, நம்ம கோயில். அது 4 செவுரு இருக்கும். செவுருக்கு உடையில வந்து சிலை இருக்கும் உள்ளுக்க. அந்த மாரி ஒரு கோயில். ஏன்னாக்கி, புத்த இதுல வந்து வழக்கமா அவங்க அந்த ஸ்தூபாவுல அந்த இந்த கிடையாது. இதுதான் என்னுடைய புரிதல். ஓகே. இதுல இது என்னன்னாக்கி, இது வந்து இதுவும் அதே காலத்துல கட்டப்பட்டது தான். 83 மீட்டர் அது 8.3 மீட்டர் வாசலும், 15 மீட்டர் சுவரு மாட்டம் இருந்திருக்கு. உள்ளுக்க வந்து ஒரு பெரிய இது இருந்திருக்கணும்னு இருக்காங்க. அது இப்ப இல்ல. ஓகே. இது என்ன நடந்திருக்குன்னாக்கி, சோழர் காலத்தில விளையாடியிருக்காங்க இவங்க எல்லாருமே. அந்த கோயிலும் சரி, ஆ இந்த கோயிலும் சரி சோழர் காலத்தில விளையாடியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பராக்கிரம பாகு வந்து அது எல்லாமே ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு லைக் சவுத் இந்தியா கலிங்கா இவங்கலாம் சேர்ந்து இத வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஓகே. இதுல என்னன்னாக்கா, அவங்க அங்க உள்ள வந்து நெறையா அ இது இருந்ததாட்டு, அதாவது பொன்னும் பொருளும் இருந்ததாட்டு, அதாவது இப்பலாம் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆ அப்படிதான் அவங்க ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஓகே. அப்ப ஜெனரலா ஒரு நாட்ட ஒரு அரசர் போய் விளையாடும்போது, இதெல்லாம் பண்றது தான். அதனால நடந்திருக்கலாம். ஓகே. எனக்கு நான் நான் படிச்ச அளவுல தான் அந்த இது வருது. ஓகே. ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இங்க ஒண்ணுமில்ல. அந்த செவுரும், அந்த வாசலும், அ 8 மீட்டர் வாசலும், வாசல்ல பாதி தான் இருக்கு. அது மாரி 15 மீட்டர் சுவர்ல அ 2, 3 மீட்டர் தான் மீதி இருக்கு. ஓகே. இத முடிச்சுட்டு நாங்க அடுத்தால போனது வந்து ருவேன வெல்லிசேயா அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போனோம். ஓகே. இது வந்து 140 கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால ஏறக்குறைய அ கிபி கிறிஸ்து கிமு 2வது செஞ்சுரியில கட்டினது. இத கட்டினவர் பேரு அ தத்து மேனு அப்படிங்கிறாங்க. ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கோயில் அவங்களுக்கு. இங்க வந்து ஆக்சுவலா அது ரொம்ப லைவா இருந்த மாரி இருந்தது எனக்கு. எனக்கு நெறையா செக்யூரிட்டிலாம் நெறையா இருந்து, ஆட்கள் வரதும், போறதுமா இருந்து, அந்த மாரி அது இதாயிட்டு இருந்து. அது மட்டும் இல்ல அவங்க இதான் முதல் தடவ வந்து அந்த புத்த கோயிலுக்கு போம்போது அவங்க வந்து பேசிக்கலா ஒரு தனியா அதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி வச்சு அத வெளிய அனுப்புனாங்க. ஓகே. ஆனா வெயில் பயங்கரமா இருந்து. கால்ல வைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்த அளவுல தான் இருந்து. இதனால செருப்ப வெளியே கழட்டி போட சொல்லிட்டாங்க. ரொம்ப தூரத்துல நடக்கணும். அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அப்படி எதுவுமே இல்ல. அதாவது கீழ உள்ள அந்த டைல்ஸ்ல நடந்து போச்சுல, அது உண்மையிலேயே காலெல்லாம் பொத்து வெடிக்கக்கூடிய அளவுல தான் இருந்து. இதுல வேற என்ன கோயிலுக்குள்ள போம்போது தொப்பிய கழட்டணுங்கிறாங்க. இவங்க இத பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அந்த வெளிய உள்ள மூன் ஸ்டோன் இருக்குல்ல, அதுல எந்த இமேஜுமே இருக்காது. அது பேசிக்கலா அது அந்த இமேஜ்லாம் வர்றதுக்கு முன்னால உள்ள காலமா இருந்திருக்கலாம். ஒரிஜினலா. இல்ல அதுக்கு பிறகு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல.
கோயிலுக்குள்ள வர வர அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த ஒரு மாரி இந்த சாக்குல இது வழி போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் பரவால்ல. தண்ணியா தெளிச்சு போட்டுருக்கலாம் அதுவும்ல அது ரொம்ப சூடா தான் இருந்து. சரி எப்படியோ நாங்க சமாளிச்சு உள்ள போனோம். ஓகே. இது தத்து கே மெனு தத்து தத்து ஹே மெனுவா அவர் தான் கட்டியிருக்காரு. இது 103 மீட்டர் வ வளர்த்தி இருந்திருக்கு. ஓகே. இங்கேயும் அதே அதே கதை தான். அதாவது தத்து மேல கட்டின பிறகு சோலாஸ் வந்து உடைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து ஆ பர அ பராக்கிரம பாகு அவ்வளோத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது அவங்களோட பெரிய ஒரு முக்கியமான கோயில் அப்படிங்கிறதுனால. ஓகே. இதுக்கு ஒரிஜினல் பேர் வந்து சொர்ண மலிசேயா அப்படிங்கிறாங்க. ஓகே. அதுக்கு பிறகு என்னன்னாக்கி, அதுக்கு பிறகு வந்து பாண்டியர்களும், கலிங்காவும் சேர்ந்து உடைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 1902ல அதாவது பிரிட்டிஷ் டைம்ல திருப்பி அத அத அவங்க வந்து அத ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஸ்டோரி. அந்த கோயில வந்து சுத்தி பார்க்க இது கொஞ்சம் நம்ம வித்தியாசமா இருந்த மாரி இருந்தது எனக்கு. அதாவது நெறையா புத்த சிலைகள் இருந்தாலும், ஆட்கள் நெறையா இருந்து. மேபி அதனால ரொம்ப லைவா தெரிஞ்சா அப்படின்னு தெரியல. மற்ற கோயில்கள கம்பேர் பண்ணும்போது இங்க ஆட்கள் நெறையா வந்திருந்தாங்க. நெறைய அந்த அதாவது ஓகே அந்த அமைப்பே அது மாரி தான் இருக்கு. எனக்கு அவங்க நெறைய அந்த அந்த அவங்களுடைய அந்த பூ இதெல்லாம் குடுக்கறதுக்காக கோயில சுத்தி வந்து இந்த பெஞ்ச் மாரி மெட்டல்ல போட்டிருந்தாங்க. இதுல இருக்க ஒரு சிலை இருக்கு. அதுதான் அந்த அவர் கெட்டவருடைய இது தத்து மெனுவா அவருடைய சாரி என் ப்ரொனன்சியேஷன் தப்பு வந்தது சாரி. அவருடைய சிலை இது. அத வச்சிருந்திருக்காங்க. அதில இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தால வந்து ஒரு 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 கொஞ்சம் தள்ளி போனாக்க ஒரு கோயில் வச்சிருக்காங்க. இப்ப எல்லா பழைய கோயில்லயும் இப்போ புதுசா ஒரு கோயில் கட்டுன மாரி தான் இருக்கு. அதில வந்து அவருடைய புத்தருடைய சிலைகளும் அங்க அது கொஞ்சம் மாடர்ன் ஸ்டைல்ல மாடர்ன் அந்த கோயில் அந்த இதில வந்து கட்டியிருக்காங்க. இப்போ பார்க்குற வந்து நீங்க பார்க்குற பில்டிங் அதுதான். பில்டிங்கில போனீங்கன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருந்து, அதில பூக்கள்லாம் கலர் கலர் ரொம்ப அழகா இருந்து. அதில ஒரு பூ ஒரு ஆள் சொன்னா, "பூ எடுக்கலாமா?" அப்படின்னு. ஆமா அப்படின்னாரு. நான் ஒரு பூ எடுத்துக்கிட்டேன். இப்ப உள்ளேயும் புத்தர் தான் இருக்காரு. அது கண்ணாடி போட்டு மறைச்சிருக்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. இதில. பட் புத்தர் அதில அந்த மாடர்ன் கோயில் அப்படிங்கிற மாரி அந்த மாரி ஒரு அமைப்பு இருந்தது அதில. இத வந்து இந்த கோயில வந்து மகா தூபா இல்ல கிரேட் தூபா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுதான் பிசிலேருந்து கட்டினதுனால அப்படிங்கிறதுனால இல்ல. அதில நெறைய வந்து அந்த கட்டும்போது அது அவருடைய அந்த புத்தருடைய இதெல்லாம் உள்ள வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி வழக்கம் போல தான் நீங்க பாருங்க. இந்த வீடியோல இவ்வளவுதான். இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறது வர